தன்னுடைய மோதிரத்தில் அவர்கள் எழுதி வைத்திருந்த வார்த்தை என்னன்னு சொன்னா, கஃபா பில் மௌத்தி வாஇதன், ஒரு மனிதனுக்கு அறிவுரை செய்வதற்கு மரணமே போதும், மரணத்தை எண்ணுவது, மரணத்தை சிந்திப்பது அது போதும்னு சொன்னான். இந்த உம்மத்தில் இல்ஹாம், அதாவது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து சில நல்ல எண்ணங்கள் உதிக்க செய்யப்படுகிற நபர்கள் பெருமானார் சொல்லுவாங்க, ஒவ்வொரு உம்மத்திலும் இருந்தாங்க, அவங்களுக்கு பேர் முஹத்தஸ். என்னுடைய உம்மத்தில் அப்படி ஒருத்தர் இருக்கிறாருன்னா அது ஹஜ்ரத் உமர் தான் சொல்லுவாங்க. உமர் தானுடைய என்ன அவங்க மனசில் என்ன உதிக்குதோ அது எல்லாமே சரியாகத்தான் இருக்கும். ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் தான் ஒரு இஸ்லாமிய அரசுக்கான நிர்வாக அமைப்புகள் எல்லாமே வந்தது. மார்க்க ரீதியாகவும் சரி, எல்லா விஷயத்திலுமே உமர் ரலியல்லாஹு அவர்கள் கொண்டு வந்தாங்க பல அழகான நடைமுறைகள். ரமதானில் நாம் ஜமாத்தா தொழுகிறோம், தராவீஹுடைய தொழுகை ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவங்க தான் கொண்டு வந்தாங்க. உமர் ரலியல்லாஹுடைய காலத்தில் தான் 20 ரக்காத்துகள் என்று முடிவு செய்யப்பட்டு நடைமுறைக்கு வந்தது. 14 நூற்றாண்டுகளாக இந்த உம்மத்தில் 20 ரக்காத்து தான் தொழுதுட்டு வந்தாங்க. அது பற்றி ஒரு தனி கிதாபே இருக்குது. மஸ்ஜிதுல் ஹராமில், மஸ்ஜிதுல் நபவியில் சையதுனா உமருடைய காலத்திலிருந்து யார் யார் தொழுவிச்சாங்க, எத்தனை ரக்காத் தொழு வைக்கப்பட்டது, 20 ரக்காத்து தான். பெரிய கைசேதம். இன்றைய சவுதி அரசாங்கம் அவர்கள் செய்திருக்கிற பெரிய மோசடி, நிறைய தவறுகளில் ஒன்று என்ன, இந்த 20 ரக்காத்தை இப்போ 10 சுருக்கிட்டாங்க. 2 ஆண்டுகளுக்கு முன்னால் கொரோனாவை காரணம் காட்டி சுருக்குனாங்க. அப்போவே நான் சொன்னேன், இது அவர்களுடைய பழைய என்னங்க நீண்ட கால திட்டம், இதை பயன்படுத்தி தொடர்ந்து 10 ஆக்குவாங்க. அதே மாதிரி ஆக்கிட்டாங்க. 20 ரக்காத்துடைய அந்த இனிமையை இந்த அரசாங்கம் இப்போ கெடுத்து வச்சிருக்கிறாங்க. இது உமர் ரலியல்லாஹு காலத்திலிருந்து பின்பற்றப்பட்டு வந்த சுன்னத்து. அப்போ பல விஷயங்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அவர்களுடைய நடைமுறையாக இருந்தது. ஹஜ்ரத் உமர் அவர்கள் மார்க்கத்தில் எவ்வளோ உறுதியாக இருப்பாங்கன்னு சொன்னால், பெருமானாருடைய ஹதீஸுகள் இருக்கு இல்லையா, நம்ம கால ரசூலுல்லான்னு சொல்கிறோம். பெருமானார் சொன்னாங்க, பெருமானார் செஞ்சாங்க. பெருமானாருடைய ஹதீஸுகள் எந்த ஒன்றையுமே ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் யாரும் லேசாக சொல்லிட முடியாது. அப்படி சொன்னால் இந்த ஹதீஸை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தான் சொன்னாங்க அப்படின்னு சொல்லி உறுதியாக சொல்லணும், உறுதிப்படுத்தணும் அதை. ஏன்னா யாரும் பெருமானார் மேலே எதையும் இட்டுக்கட்டி விடக்கூடாது. உமர் ரொம்ப கண்காணிப்பாக இருப்பாங்க. ஒரு நாள் ஹஜ்ரத் உமர் தான் அவர்கள் அபு முசா ஷாரிங்கிற ஒரு சஹாபியை தன்னை பார்க்க வருமாறு சொல்கிறாங்க. கூப்பிட்டு அனுப்புறதே யார் தான், உமர் தான் அவங்க தான். அவரை வர சொல்லுங்கன்னு சொல்கிறாங்க. அபு முசா ஷாரி வர்றாங்க. யார் வீட்டுக்கு? உமர் தான் வீட்டுக்கு. வெளியில் நிற்கிறாங்க. ஒரு வீட்டுக்கு வந்தால் அனுமதி கேட்கணும். அவரும் அனுமதி கேட்குறாரு. அபு முசா வந்திருக்கிறேன், உள்ளே வர அனுமதி கேட்குறேன். உள்ளே இருந்து பதில் வரல. அப்போ 2வது முறையாக சொல்கிறார், நான் அபு முசா வந்திருக்கிறேன், உள்ளே வர அனுமதி கேட்குறேன், பதில் வரல. 3வது முறையும் கேட்குறாரு, பதில் வரல. திரும்பிட்டார். உமர் உள்ளே ஏதோ வேலையாக இருந்திருக்கிறாங்க. கொஞ்ச நேரம் கழிச்சு, எங்கே அபு முசா வந்தார், எங்கே போயிட்டாருன்ட்டு, இல்லை அவர் போயிட்டாருன்னு சொல்லி போய் கூட்டுவாங்க. திரும்பி வந்தாங்க. ஏன்பா நீ போயிட்டேன்னு சொல்லி. அவன் 3 தடவை அனுமதி கேட்டேன், பதில் வரல. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இதஸ்தஅதன அஹதுக்கும் ஸலாஸன் ஃபலம் யுஅதன் லஹு ஃபல்யர்ஜி. உங்களில் யாராவது ஒரு வீட்டுக்கு 3 தடவை அனுமதி கேட்டு பதில் வரலன்னா திரும்பி வரட்டும். 10 தடவை காலிங் பெல் அடிக்கக்கூடாது, 3 தடவை தான் அடிக்கணும். ஒரு ஆளை கூப்பிட்றோம் ஃபோனில், 3 தடவை மிஸ்டு கால் கொடுக்கலாம், 4வது தடவை கொடுக்கக்கூடாது. இதான் மார்க்கம். ஆனால் நாம் அப்படி இல்லை. அப்படி என்ன எடுக்காமல் இருக்கிறது, அடிச்சுக்கிட்டே 10 கால் கொடு, இது மார்க்கம் இல்லை. அது ஒரு அனுமதி தானே. சரி எடுக்கலை, ஏதோ வேலையாக இருந்திருப்பார், பார்த்து கூப்பிடட்டும். ஒரு வீட்டுக்கு போனால் 3 தடவை தட்டலாம், 4வது தடவை தட்ட அனுமதி இல்லை. அபு முசா சொன்னாங்க, 3 தடவை அனுமதி கேட்டேன், தரல, திரும்பிட்டேன். பெருமானார் அப்படி தானே சொன்னாங்கன்னு சொல்லி பிடிச்சிட்டாங்க உமர். பெருமானார் அப்படி சொன்னாங்களா? 3 தடவை அனுமதி கேட்டு அனுமதி கிடைக்கவில்லையானால் திரும்பி சென்று விடுங்கள் அப்படின்னு நபி சொன்னாங்களா? ஆமாம் சொன்னாங்க. அப்படின்னா இந்த ஹதீஸை வேற யாராவது தோழர்கள் கேட்டிருக்கிறாங்களா? யாரையாவது கூட்டுவாங்க, இதுக்கு ஆதாரத்தை கொண்டு வாங்க, இல்லைன்னா உண்மை தண்டிப்பேன்னு சொன்னாங்க. அபு முசா ஷாரி பதறி போயிட்டான். கூப்பிட விட்டதே உமர் தான். வந்தது அனுமதி கேட்டு கிடைக்கலன்னு திரும்பி வந்துட்டார். இப்போ மஸ்ஜிது நபவிக்கு ஓடி வர்றாரு, பதற்றத்தில் வர்றார். அங்கே சஹாபா கூட ஒரு குழு உட்கார்ந்துருக்கிறாங்க. உபை இப்னு கஅப் இருக்கிறாங்க, அபு சயீதுல் குத்ரி இருக்கிறாங்க. பதற்றத்தில் சொல்கிறாங்க, உமர் தான் கூப்பிட விட்டாங்க, போனேன், 3 தடவை அனுமதி கேட்டேன், திரும்பிட்டேன். ஏன் திரும்பினீங்கன்னு கேட்டார். இல்லை 3 தடவை அனுமதி கேட்டு கிடைக்கலன்னா திரும்பிடுங்கன்னு சொல்லப்பட்டது, திரும்பினேன். இப்போ அதுக்கு ஆதாரத்தை கேட்குறாருன்னு. அந்த சபையில் எல்லாரும் சிரித்தாங்க, கொல்லுன்னு சிரித்தாங்க. என்ன இது, உமர் இதுக்கெல்லாம் ஆதாரம் கேட்குறாரா? இந்த ஹதீஸு ஒரு சின்ன பையனுக்கு கூட தெரியும், உமருக்கு தெரியாமல் போச்சா?
சரி குபை இவனு காப் சொல்லுவாங்க, அபு சயீதுல் குத்ரியை பார்த்து நீங்கள் தான் கூட்டத்தில் சின்ன ஆள், நீங்கள் போய் சொல்லுங்கள் பின்னால் நான் வர்றேன்னு சொன்னான். அப்போ அபு சயீதுல் குத்ரி போய் சொல்லுவாங்க, என்ன இந்த ஹதீஸுக்கு போய் ஆதாரம் கேட்டிங்களாமே, இந்த பெருமானார் சொன்னாங்க. பின்னால் உபை இப்னு காப் வந்துடுவாங்க, அவங்க ஹஜ்ரத் உமரையே மிரட்டுவாங்க. என்ன பெருமானாருடைய தோழர்கள் மீதே சந்தேகப்படுறீங்களா நீங்கள்? அவர் ஒரு ஹதீஸை சொன்னால் ஏற்றுக்க மாட்டீங்களா, அதுக்கு ஆதாரம் கேட்குறீங்களான்னு சொல்லி உமர் அவங்களையே மிரட்டுவாங்க. அப்போ ஹஜ்ரத் உமர் சொல்லுவாங்க, நான் நபித்தோழர்கள் மீது நான் சந்தேகப்படலை, பெருமானார் சொன்னதாக ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு இல்லாததையெல்லாம் புணங்கிடக்கூடாது, பெருமானாருடைய ஹதீஸை சொல்வதில் கவனம் வேண்டும், பெருமானார் மீது யாரும் எதையும் இட்டு கட்டிடக்கூடாது, அதுக்காக தான் நான் அவ்வாறு செய்தேன்னு சொல்லுவாங்க. அப்போ ஹஜ்ரத் உமருடைய காலத்தில் எல்லா விஷயத்திலும் கட்டுப்பாடு.